friends, welcome to my channel chilli. இது வந்து 10mm beads. இது நான் ரெடி ஸ்டாக் பண்ண போறேன். 100 beads-ஆ ஒரு கலர்லயே பண்ண போறேன். முதல்ல நான் இந்த black color thread எடுத்துர்க்கேன். ஏன் black colorனா first வந்து black colorல என்கிட்ட ரெண்டு box thread இருக்கு unused. இது கொஞ்சம் used thread. இது யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அடுத்த இது எடுத்துக்கலாம்னு இருக்கேன். இந்த 10mm beads இருக்குலையா? இதுல இந்த மாதிரி பிசில் இருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. நீங்க யூஸ் பண்றீங்கன்னா 10mm beads உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இத வந்து ஒரு இந்த மாதிரி கத்தியோ இல்ல நீங்க பிளேடோ யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களை யாரையும் பக்கத்துல வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி நான் இத அந்த பிசிலை எடுத்துட்டு இந்த கோடு வரும் லைட்டா. இப்படி விரல் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா தெரியும். அதை இப்படி சீவிடுவேன். இதே காஸ்ட்லியான குவாலிட்டி பீட்ஸ் இருக்கு, அதில் இந்த கோட்லாம் வராது, ரொம்ப கட்டிங் இருக்கும். உங்களுக்கு இப்படி விரல் வச்சா கூட தெரியாது, இதில் ரொம்ப லைட்டாக இருக்கும். மற்ற பீட்ஸில் தெரியும். இதே வந்து நம்ம இது மேலே ரேப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பட்டை நூல் வைக்கிறோம்னா அந்த நூலில் என்ன ஆகும்னா அந்த கோடு இந்த லைன் வர இடத்துல கோடு விழுந்துடும். நம்ம பார்சல் பண்ணி அனுப்பும்போது அவங்க பார்க்கும்போது அங்கே வந்து இந்த பேஸ் தான் தெரியும், த்ரெட்டு தெரியாது. த்ரெட்டு வந்து விலகிடும். அதனால இதை வந்து சீவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது. நீங்கள் காஸ்ட்லியாக குவாலிட்டி பீட்ஸ் வாங்கினீங்கன்னா அது ஷைனிங்காக இருக்கும். அதில் இந்த கோடு ரொம்ப கோடு இருக்கும், ரொம்ப தெரியாது. நீங்கள் ரேப் பண்ணாலும் அதில் வந்து அந்த கோடு விடாது, பேஸ் தெரியாது, நூல் மட்டும் தான் தெரியும். நீங்கள் அந்த மாதிரி பீட்ஸ் கூட பார்த்து வாங்கிக்கலாம். அதெல்லாம் நேரில் போய் வாங்க தான் முடியும். நான் அந்த மாதிரி பீட்ஸ் வாங்கினதில்லை. இப்போ இது க்ளீன் பண்ணிட்டேன். ஆல்ரெடி க்ளீன் பண்ணி ஒரு பீட்ஸில் ஒட்டி வச்சுருக்கேன். பிளாக் கலர் தேடி 15 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்து எனக்கு வந்து மீறும் 15 ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. இதில் நான் 2 பீட்ஸ் ரேப் பண்ணுவேன். இப்போ இந்த ஒரு பீட்ஸா ஒரு பட்டை. இதுலேயே வந்து நான் என்னென்னா மேட் ஃபினிஷ்ன்றாங்க இல்லையா, அப்படியே ஷைனிங்காக ரேப் பண்ணமா இல்லை ஒட்டினமா எப்படி ஒட்டியிருப்பாங்க, ஒவ்வொரு நூலாக ஒட்டியிருப்பாங்களா அந்த மாதிரிலாம் யோசிக்கிற அளவுக்கு பீட்ஸ் ரேப் பண்ணுறவங்களா ரேப்பர்ஸ் இருக்காங்க. பீட்ஸு, ஜும்காஸு, பேங்கிள்ஸு அந்த மாதிரி ரேப் பண்ணணுன்னு ஆசை. எனக்கு இப்போ டைம் இல்லை. நான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து டயர்டாக இருக்கேன்னா, அது இல்லாமல் நாளைக்கும் வேறு ஹாஸ்பிட்டல் போகணுமா. காலையிலே வர சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 2 நாள் பெட்டில் இருந்ததுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக 20 ml 30 ml பிளட்டு முடிஞ்சிட்டாங்க. அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு நாளைக்கும் கொஞ்சம் உரியணுமா வர சொல்லியிருக்காங்க. இந்த கடந்த 6 மாதத்தில் ஏற்கனவே 7 கிலோ குறைஞ்சிட்டேன். அதுதான் முடிஞ்சிச்சு. இப்போது இந்த பீட்ஸை பாருங்கள். உங்களுக்கு அந்த பேஸோட கட்டிங் தெரியாது. இந்த வீடியோவில் இது ஒழுங்காக வருதான்னு தெரில. நான் கடைசியாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பீட்ஸை மட்டும் தனியாக வீடியோ எடுத்து இந்த கட்டிங் தெரியாது, அதாவது பேஸ் தெரியாது. ஃபுல்லாக ரேப் பண்ணி முடிச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ த்ரெட்டு மீந்திருக்கு, அதாவது ஆஃப் த்ரெட்டு மீந்திருக்கு. நான் எடுத்தேன் இல்லையா 15 ஸ்டாண்ட்ஸு, அதில் பாதி மீந்திருக்கு. அதாவது நான் 15 ஸ்டாண்ட்ஸ் அந்த 30 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்தேன்னா எனக்கு வந்து 2 பீட்ஸ் ரேப் பண்ணலாம். இதில் வச்சு இதில் கொஞ்சம் மீறினாலும் கொஞ்சமாக மீறினாலும் மீறாட்டியும் இல்லை. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நீங்கள் பீட்ஸ் வந்து ரெடி ஸ்டாக் பண்ணுறதா இருந்தால் ரெகுலர் கலர்ஸாக த்ரெட் எடுத்துக்கிட்டு ஃபுல் த்ரெட்டில் ஒரு த்ரெட்டில் 100 பீட்ஸ்லாம் வராது, கம்மியாக தான் வரும். ஸோ 2 த்ரெட் அது மாதிரி அன்யூஸ்டு த்ரெட் வச்சுருந்தீங்கன்னா இல்லை 1.5 த்ரெட் இருந்தது, ஒரே ஷேட் நம்பர் அப்படி ஒரே பிராண்டு அப்படி வச்சுருக்கும்போது த்ரெட்டெல்லாம் சும்மாவே இருக்குது, பீட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, ஆர்டர் எதுவும் வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்லேயும் 100 பீட்ஸ் ஒரு 10 கலரில் ஒரு 1000 பீட்ஸ் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். ரெடி ஸ்டாக் எடுத்து நீங்கள் கூட அர்ஜென்ட்டாக பண்ண வேணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 10 பீட்ஸ் பண்ணாலே போதும். அவ்வளோ பொறுமையாக கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் FBயில் போஸ்ட் போட்டிங்கன்னா எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ணணும். கன்ஃபார்மாக அதை வாங்குறதுக்குன்னு யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க, யாராச்சும் ரெடி ஸ்டாக் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் உங்களோட போஸ்ட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நீங்களும் ரெடி ஸ்டாக் பண்ணுங்கள். நானும் இப்போது ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதுதான் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கும் ஆர்டர் இல்லை, போர் அடிக்குது. அதனால் இந்த மாதிரி உட்காந்தவளே கிடையாது, அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பேன். இப்போலாம் உட்காந்துட்டே இருக்கேன். பாய். நான் கீழே போகிறேன், குளிருது எனக்கு. மாடியில் உட்கார முடியல.